The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இன்றைக்கான பிடி நேஷனல் பகுதியில் முதல் செய்தியாக நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து அவைக்குள்ளே குதிச்ச 2 பேர் வண்ண புகை குப்பிகளை வீசியிருந்தாங்க. எம்பிக்கள் சிலர் அவங்கள சுற்றி வளைச்சு பிடிச்சு போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சிருந்தாங்க. குற்றம் சாட்டப்பட்ட சாகர் சர்மா, மனோரஞ்சன், அமோல் ஷிண்டே, நீலம் ஆசாத், லலித் ஜா, லோகேஷ் குமார் போன்றவரெல்லாம் டிசம்பரில் கைது செய்யப்பட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்க நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் வரை அவங்கள டெல்லி காவல்துறையினரின் சிறப்பு பிரிவின் கீழே வச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் டெல்லியில் பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் நீலம் ஆசாத் தவிர குற்றம் சாட்டப்பட்டிருந்த எல்லோருமே காவல்துறையினர் வற்புறுத்தல குற்றம் சாட்டி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இது கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி ஹர்தீப் கவுர் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவங்களில் மனோரஞ்சன், சாகர் சர்மா, லலித் ஜா, அமோத் ஷிண்டே போன்றவரெல்லாம் சுமார் 70க்கும் மேற்பட்ட வெற்றி காகிதங்களில் கையெழுத்திட காவல்துறையினர் வற்புறுத்தினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலும் சொன்னது என்னன்னா, UAPA சட்டத்தின் கீழே குற்றத்தை ஒப்புக்கிறதுக்கும் தேசிய அரசியல் கட்சிகளுடனான தொடர்புனை ஒப்புக்கிறதுக்கும் எங்களை சித்திரவதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கிட்ட பதில் கேட்டிருக்கிற நீதிமன்றம் விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருடைய நீதிமன்ற காவல் மார்ச் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் 6வது குற்றவாளியான நீலம் ஆசாத் ஏற்கனவே பல வெற்றி காகிதங்களில் கையெழுத்திடுமாறு காவல்துறையினர் எங்களை கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நில மோசடி, சுரங்க முறைகேடு அப்படின்னு 3 பண மோசடி வழக்குகளில் ஹேமந்த் சோரனுக்கு தொடர்பு இருக்கிறதாக கூறிட்டு இருந்த அமலாக்கத்துறை பல முறை அவர் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராக மறுந்திருந்தார். இந்த ஒரு சூழலில் டெல்லியில் அவர் வீட்டில் சோதனையிட்ட அமலாக்கத்துறை BMW கார், 36 லட்சம் ரூபாய் பணம், முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செஞ்சுட்டு போனாங்க. இந்த ஒரு சூழலில் ராஞ்சியில் இருக்கிற அவரது வீட்டில் வச்சு நேற்று அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினாங்க. 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை அதிகாரிகளோட ஆளுநர் மாளிகைக்கு போனார். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஹேமந்த் சோரன் வழங்கினதுக்கு அப்புறமா அமலாக்கத்துறையினர் அவரை கைது செஞ்சாங்க. அமலாக்கத்துறை கைது பற்றி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்த ஹேமந்த் சோரன், தோல்வியாக நான் இதை கருதலை, தொடர்ந்து போராடுவேன், எதுக்காகவும் சமரசத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வெற்றி தோல்வி பற்றி நான் அஞ்ச மாட்டேன், மக்களுடைய வழியை நான் வீணாக்க மாட்டேன், ஜெய் ஜார்க்கண்ட் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். 3 வழக்குகளில் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஆவணங்களை திரட்டி வர அமலாக்கத்துறை நில மோசடி வழக்கில் தற்போது அவரை கைது செஞ்சிருக்காங்க. அவரை 10 நாளில் காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு ED தாக்கல் செஞ்ச மனு நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழலில் ஜார்க்கண்ட் ராஞ்சியில் இருக்கிற MP MLAக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றம் 1 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறமா ஹேமந்த் சோரன் பிர்சா முண்டா மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிற இங்கிலாந்து டீம் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. 2 டீமுக்குமே இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சூழலில் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நிலையில் இருந்த இந்தியாவை பேஸ்பால் அட்டாக் மூலமாக இங்கிலாந்து அணி ஜெயிச்சது. முதல் இன்னிங்ஸில் 190 ரன்கள் இந்தியா அணி லீடில் இருந்தாலுமே அந்த அணியால் வெற்றி பெற முடியல. 100 ரன்களுக்கு மேலே லீடில் இருக்கிற ஒரு டீமை இங்கிலாந்து அதனோட சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி சாதனை படைச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் 2 டீமுக்குமே இடையான 2வது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கு விசாகப்பட்டினத்தில் நடக்குது. அதுக்கான இங்கிலாந்து டீம் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியன் டீமில் ஏற்கனவே விராட் கோலி ஃபர்ஸ்ட் 2 போட்டிகளை விளையாட மாட்டார் அப்படின்னு சொன்ன நிலையில் இப்போ ஜடேஜாவும் KL ராகுலும் காயத்தால் தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க. இதனால் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி இங்கிலாந்து அணி 12 வருடங்களுக்கு அப்புறமா இந்திய மண்ணில் தொடர வெல்லணும் அப்படின்னு தீவிரமாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் டீமுக்கு கூடுதல் பலம் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக டீமில் 2 மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. காயத்தால் வெளியேறிய ஜாக் லீச்சுக்கு பதிலாக இளம் வயது வீரரான சோயப் பசீர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். முதல் டெஸ்ட் போட்டியில் மார்க்வுட் பெருசாக விளையாடாத ஒரு சூழலில் டீம்லேயே அனுபவம் கொண்ட ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2வது போட்டியில் களமிறங்க இருக்கார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய மனைவி கல்பனா சோரன் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியான ஒரு சூழலில் சம்பாய் சோரன் முதல்வராக பொறுப்பேற்றார். ஹேமந்த் சோரனுடைய சகோதரர் மறைந்த துர்காவுடைய மனைவியான சீதா சோரன் கல்பனா சோரன் முதல்வராக தேர்வு செய்யப்படுவதற்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சார் அப்படின்னு தகவல் வெளியானது. இது தொடர்பாக PTI செய்தி நிறுவனத்துக்கிட்ட பேசின அவர், MLAவா கூட இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாத கல்பனா சோரன் ஏன் முதல்வராக பதவியேற்கணும், அவரை முதல்வராக ஆக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே நான் கடுமையாக எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்களால நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்,
அவங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நான் தானே மூத்தவராக இருக்கணும். சுமார் 14 ஆண்டுகளாக நான் எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சூழலில் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய 23 ஆண்டுகால தனி மாநில வரலாற்றில் 4வது முதல்வராக பதவியேற்றிருக்காரு சம்பாய் சோரன். 67 வயதான சம்பாய் சோரன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை சிமில் ஒரு விவசாயி. அவருடைய தாய் மாடோ இல்லத்தரசி. கொல்கான் பகுதியைச் சேர்ந்த இவர் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். சம்பாய் சோரன் சரைகேலா தொகுதியில் 1991ஆம் ஆண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். அதற்கப்புறமா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினாங்க. 1995ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை நடந்த தேர்தல்களில் 2000ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலை மட்டுமே தவிர்த்து மிச்ச எல்லா தேர்தல்களிலுமே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கார். இதுவரை ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 7 தடவை தேர்வு செய்யப்பட்டிருக்கார் சம்பாய் சோரன். 2010ஆம் ஆண்டு அர்ஜுன் முண்டா தலைமையிலான பாஜக அரசின் அமைச்சரவையிலையும் அமைச்சராக பணியாற்றியிருக்கார். ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் 2013, 2019ஆம் ஆண்டுகளில் போக்குவரத்து துறை, பழங்குடியின மற்றும் பட்டியலின அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சியை ஹேமந்த் சோரனுடைய தந்தை சிபு சோரன் தொடங்குறப்போ அதனுடைய ஆரம்பகால நிறுவன உறுப்பினர்களில் சாம்பாய் சோரனும் ஒருவர். சிபு சோரனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய அடுத்த முதல்வராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டது அந்த மாநிலத்துடைய பாஜகவை அழிக்கிறதுக்கான ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னு அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் கொல்கான் பகுதியின் புலி அப்படின்னு அழைக்கப்படுறார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.